السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 82 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 83வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு பயிற்சிகளுடன் கூடி நம்மளுக்கு இந்த கிதாப் எழுதப்பட்டுள்ளது. இரு பெரும் நிறுவனங்கள் இந்த கிதாபை நம்மளுக்கு தொகுத்து வழங்கியுள்ளார்கள். நஹ்வுல் வாலிஹ் என்பது ஆரம்ப நிலை, அடுத்து இரண்டாம் நிலை என இரண்டாக பிரித்து அழகாக மொத்த அரபி இலக்கணத்தையும் அழகாக நம்மளுக்கு வழங்கியுள்ளார்கள். வாருங்கள் இதை நாம் படிப்போம். படித்து இம்மையிலும் மறுமையிலும் இதன் மூலம் நாம் வெற்றி பெறுவதற்கு, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் போவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடமான சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்முல் ஃபாயிலி கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபத் என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கண்டு கொண்டே வருகின்றோம். அப்படி சிஃபத்துல் முஷப்பஹா என்ன என்றால் என்ன, அதுக்கு எப்படி வஸன் வரும் என்பதை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்தார்கள். லாசிமான சுலாசியிலிருந்து அந்த மஸ்தரிலிருந்து தான் என்ன வரும், இஸ்மு ஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்பது வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதே போல இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்பது ஃபஇல வஸனில் வந்தால்தான் அதிகப்படியாக வரும். இன்னொன்னு ஃபஉல வஸனில் தான் அதிகப்படியாக வரும் என்றும், அதே போல ஃபஇல வஸனில் 3 வகையாக பிரித்தார்கள். ஃபஇலுன் வஸன்ல வரும், ஒரு கவலை மகிழ்ச்சியை அறிவித்தால் ஃபஇலுன் வஸனில் வரும் என்றும், அதே போல அஃஅல வஸனில் வரும், எப்பொழுது ஒரு குறையையோ ஒரு அழகையோ ஒரு நிறத்தையோ குறிக்கக்கூடிய அர்த்தம் இருந்தால் அஃஅல் வஸன்ல சிஃபத்துல் முஷப்பஹா வரும் என்றும், அதே போல காலியாக இருக்குதல் நிரம்பி இருக்குதல் என்ற 2 அர்த்தத்தில் ஏதேனும் ஒன்று அறிவித்தால் ஃபஅலான் வஸனில் வரும் என்றும், சிஃபத்துல் முஷப்பஹா ஃபஅலான் வஸனில் வரும் என்று, ஃபஇல ஃபரிஹ என்ற அந்த ஃபஇல வஸனில் வரக்கூடிய சிஃபத்துல் முஷப்பஹா இந்த 3 வகையில் வரும் என்று நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போல ஃபஉல வஸனில் வரக்கூடிய செயல்களுக்கு சிஃபத்துல் முஷப்பஹா 6 நிறைய வகையில் வரும். இருந்தாலும் அதில் 6 பிரபலியமான ஃபஇல், ஃபஅலு, ஃபுஆலு, அதே போல ஃபஆலு, ஃபஅல், ஃபுஉல் என மொத்தம் நம்மளுக்கு 6 வசன்கள், பிரபலியமான வசன்கள் ஃபஉல வசன். அப்ப மற்ற வசன்கள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. இப்போ நிறைய வசன் இருக்குல்ல, 3 ஃபஇல, ஃபரிஹ ஒண்ணு, கரும ஒண்ணு, அது இல்லாம லரப இருக்கு ஃபஅல வசனு. அப்ப ஃபஅல வசனு சிஃபத்துல் முஷப்பஹா வராதுன்னா அதெல்லாம் குறைவா வரும். சரியா? அதெல்லாம் என்னது அதிகப்படியா யூஸ் பண்ற பழக்கம் இல்ல. இன்னும் ஃபஇல வசன்ல இருந்து வரும் பெரும்பாலும், இல்லாட்டி எதுல இருந்து வரும், ஃபஉல வசன்ல இருந்து தான் சிஃபத்துல் முஷப்பஹா அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இது என்ன செய்யும், அமல் செய்யும். இந்த சிஃபத்துல் முஷப்பஹாக்கு பின்னாடி வரக்கூடிய மாமூலுக்கு என்ன செய்யலாம், 3 வகையான அமலும் செய்யலாம். என்னென்ன, ரஃபாவும் செய்யலாம், ஜர்ரும் செய்யலாம், நசபும் செய்யலாம். ரஃபா ஃபாயில் என்பதற்கு காரணமாக ரஃபா, இலாஃபத் என்பதின் காரணமாக ஜர்ரு, அதே போல நக்கிராவாக இருந்தால் தமீஸ் அல்லது மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபு, மஅரிஃபாவாக இருந்தால் சிஃபத்துல் முஷப்பஹா, நக்கிராவாக இருந்தால் ரெண்டில் ஒன்று கொடுக்கலாம். அதே போல மாரிஃபாவாக இருந்தால் என்னதான் சொல்ல வேண்டும், மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசப் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாடத்தை எல்லாம் நாம் கண்டுவிட்டோம். வாருங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். கடந்த பாடத்தில் 2வது பயிற்சியில் பாதி முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து மீதமுள்ள பாதியை பார்ப்போம். இந்த பயிற்சியில் வாசகத்தில் பின்வரும் வாசகங்களில் உள்ள சிஃபத்துல் முஷப்பஹாவை தானே குறிக்க சொன்னார்கள். வாருங்கள் அவர்கள் சொன்னதை போல் நாம் குறிப்போம். அடுத்து பாருங்க, மூன்றாவது இங்க இருக்கு பாருங்க. மயிலாகிறது தாயிரும் பதியு ஷக்கலி, தோற்றம் நூதனமாக உள்ள ஒரு பறவையாகும். ஜமீல சூரத்தி, தோற்றத்தில், ஷக்கில்னாலும் தோற்றம் தான், அதே போல சூரத் என்றாலும் என்னதுதான், தோற்றம் தான். சரியா? அப்ப அவங்க சூரத்து உருவத்தில் அழகானதாகவும் தோற்றத்தில் நூதனமானதாகவும் இருக்கும். அதே போல யுரப்பி ஹின்னாசு, மக்கள் அதை வளர்ப்பார்கள், பராமரிப்பார்கள். இசீனத்தி, அலங்காரத்திற்காக என்னது, அதை பராமரிப்பார்கள். தமத்தோபி மர்ஆஹு, இன்னும் அந்த மயிலை காண்பதை, அந்த மயிலின் காட்சியை கொண்டு இன்பம் பெறுவதற்காக வேண்டி அதை பராமரித்து வளர்ப்பார்கள். சரியா? அப்ப வளர்க்காங்க, இதுக்குதான் வளர்ப்பாங்க. எதுக்கு? அலங்காரத்திற்காகவும் அந்த காட்சியை கொண்டு இன்பம் பெறுவதற்காகவும் தான். லாலி தபிஹி, அறுப்பதற்காகவோ, வதாஇ, அதே போல உணவுக்காகவோ
அதை வளர்க்க மாட்டார்கள். சரியா? ஏன் மயிலுடைய கறி என்னவா இருக்கும்? ரொம்ப ஹார்டா இருக்கும். அது சொல்றாங்க பாருங்க, ஃபைன லஹ்மஹு, ஏனென்றால் நிச்சயமாக அந்த மயிலின் கறி ஆகிறது, அந்த இறைச்சி ஆகிறது, ஜாஃபுன் காய்ந்ததாக இருக்கும், சுல்பும் கடுமையானதா இருக்கும், அசிருல் ஹல்மி செரிமானம் செய்வதில் கடுமையான கஷ்டமானதா இருக்கும். செரிமானமே ஆகாது. செரிமானம் ஆகுவது கஷ்டமானதாகும். கடுமையான காய்ந்ததாக இருக்கும். அப்ப இறுகி போய் இருக்கும் அந்த கறி. இப்ப மெல்றது எவ்வளவு கஷ்டம். இப்ப வரீஷுஹு, இன்னும் அந்த மயிலின் ரெக்கையாகிறது, து அல்வானின் ஜாஹியத்தின் துஅஜ்ஜிபு நுப்பார, காண்பவர்களை ஆச்சரியமாக்கும் நிறங்கள், பகட்டான நிறங்கள் உடையது. இப்ப காண்பவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அப்படியே ஆச்சரியமாவாங்க. சரியா? பிரகாசமான ஆச்சரியமாக்கும் பிரகாசமான நிறங்கள் உடையதாக இருக்கும். அந்த மயிலுடைய தொகை அப்படிதானே இருக்கும். பார்த்திருக்கோம் நம்ம மயிலுடைய தொகை. நிறங்கள் உடையது, பிரகாசமான நிறங்கள் உடையது, காண்பவர்களை ஆச்சரியமாக்கும். இன்னும் என்ன செய்யும்? அது மட்டும் செய்யாது, ஆச்சரியமாக்கும் செய்யாது. இரண்டாவது ஒரு விஷயமும் செய்யும். அது என்னது? வத்தஃப்தஃபுல் அபுசார, பார்வைகளை கவரும் அத்தகைய அப்பிரகாசமான நிறங்களுடையதா இருக்கும். மா பைன, அந்த நிறம் எப்படிப்பட்டது பாருங்க. மா பைன அஹ்ம, இங்க சொல்றாங்க பாருங்க, அஹ்மர, அஹ்மர வர்தியின் வ அஹ்லர ஜபர்ஜதியின் வ அஸ்ஃபர அஸ்ஜதியின். இப்ப பார்வைகளை கவரும், இன்னும் காண்பவர்களை ஆச்சரியமாக்கும் அந்த பிரகாசமான நிறங்களுடைய அந்த மயிலின் தோகையாகிறது எப்படி இருக்கும்? எந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க. ரோஜா பூவை சார்ந்த சிவப்புக்கு மத்தியிலும் இருக்கும். அஹ்லர ஜபர்ஜதியின், மரகத கல்லின் அந்த சிவப்புக்கு மத்தியிலும், அஸ்ஃபர அஸ்ஜதியின் என்னும் மஞ்சள் நிறம், பொன்னிறம்பாங்க. இது பொன்னாவே தங்கம் தானே, தங்க நிறம், தங்கத்தை சார்ந்த அந்த மஞ்சளுக்கு மத்தியிலும் இருக்கும். இப்ப ரீஷுடைய எல்லா அந்த தோகை எப்படி இருக்கும்லாம் சொல்றாங்க பாருங்க. காண்பர்களை கவரும் நிறங்களுடையதா இருக்கும். ரெண்டாவது, அதுல என்னென்ன நிறம்லாம் இருக்கும்? பச்சை, ரோஜாவின் பச்சை இருக்கும், மரகத கல்லின் அந்த சிவப்பு இருக்கும், அதே போல தங்கத்தின் அந்த மஞ்சள் மத்தியில் அந்த தோகை இருக்கும். சரியா? வலகு, இன்னும் அந்த என்ன இருக்கிறது? அந்த மயிலுக்கு இருக்கிறது, ஜனஹானி கசீரானி, இரண்டு குட்டையான குறுகிய இரண்டு தோகை இருக்கும். லா யுசாஇதானிஹி, ஆஹ் இன்னும் அந்த மயிலுக்காக அந்த இரண்டு தோகையும் உதவாது. அல பயராணி, பறப்பதின் மீது உதவாது. இல்லா கலீலன், குறைவாகவே தவிர பறப்பதின் மீது அந்த மயிலுக்கு அந்த உதவாதே. அத்தகைய குறுகிய குட்டையான ரெண்டு என்ன இருக்கும்? ரெக்கைகள் இருக்கும். ரெண்டு ரெக்கை இருக்கும், ஆனா அதிகமா பறக்க முடியாது அதனால. சரி, அதான் குறைவாக தான் என்ன செய்யும், அந்த ரெண்டு ரெக்கையும் உதவுன்றாங்க. வதைலுஹு, இன்னும் அதனுடைய வால் ஆகிறது, தவீலுன் ஜித்தன், மிகவும் நீளமானதா இருக்கும். நீள பார்த்திருப்பீங்க நீங்களே. அது என்னவா இருக்கும்? ரொம்ப நீளமா இருக்கும் அதோடைய வாலு. சரியா? எதோடைய வாலு? அந்த மயிலுடைய வால் ரொம்ப நீளமாக இருக்கும். வயத்த அல்லஃபு மின் ரீஷாத்தின் ஜமீலாத்தின், அழகிய தோகைகளிலிருந்து ஒன்றிணைந்திருக்கும். அதோடைய வால் என்னவா இருக்கும்? அழகிய தோகைகளில் இருந்து ஒன்றிணைந்திருக்கும். தத்தசாஹம், எத்தகைய அழகிய தொகைகள்? தத்தசாஹமு அலைஹல் அல்வானு, நிறங்கள் அந்த தோகை அழகிய தோகைகளின் மீது பதிந்திருக்குமே, படரி பதர்ந்து. அது என்னது? தத்துசாகமுனா ஒன்றுடன் ஒண்ணு என்னவாக இருக்கும்? கலந்து படர்ந்து இருக்குமே. சரியா? அந்த அழகிய தோகைகள் மீது நிறங்கள் என்னவாக இருக்கும்? படர்ந்து அடர்ந்து இருக்குமே, அத்தகைய அழகிய தோகைகள் மீது அந்த வாள் ஒன்றிணைந்திருக்கும். சரியா? போய் மூன்றாவது வசனம் முடிச்சாச்சா? அடுத்து பாருங்க, நாலாவது, அல் ஹுர்ரு ஹுர்ருன், சுதந்திரமானவன் சுதந்திரமானவனாக தான் இருப்பான். வ இன் மசஹு லுர்ரு, தீங்கு அந்த சுதந்திரமானவனை தொட்டாலும் சரியே சுதந்திரமானவனாக தான் இருப்பான். இப்ப அவனுக்கு என்ன வந்தாலும் சுதந்திரமானவன் தான். அவன் இன்னும் என்ன ஆயிட மாட்டான்? அடிமையாயிர மாட்டான். அஞ்சாவது பாருங்க, லா தக்குன் ரத்துபன், நீ என்னவாகிறாத. இங்க அழகிய ஒரு விஷயம் சொல்றாங்க. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, பிழிஞ்சிருவாங்க. ஏன்னா பழங்கள்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்தா கையாலே பிழிஞ்சிடனால, அதனால ரொம்ப சாஃப்டாவும் நீ இருந்துடாத, உன்னை பிழிஞ்சிருவாங்க. அதே போல ரொம்ப ஹார்டாவும் இருந்துடாது. ஹார்டா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க? உடைச்சிருவாங்க. இப்ப கண்ணாடி எல்லாம் ஹார்டா இருந்தா உடஞ்சிரும். ரொம்ப ஹார்டா இருந்தாலும் என்னது ஆகுது? அது உடையுதுல. அதை வச்சுட்டு அழகியா நம்மளுக்கு அப்ப ரெண்டுத்துக்கும் நடுநிலைமையா நீ இருக்கணும். சரியா? அது அழகா இந்த சூப்பரா சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இதுல லா தக்குன் ரத்துபன் ஃபதுஉசர். அப்ப
நீ லாத்தக்கும் ரத்துபன், நீ என்ன ஆகாதே, மென்மையாக ஆகாதே. மென்மையாக நீ ஆக வேண்டாம். லா தகுன் ரத்துபன், நீ மென்மையாக ரொம்ப லேசான ரத்துபன்னா ரொம்ப பழமா இருக்கிறது தான் என்னது ரத்துபன்பாங்க. யாபிஸ்னா காய்ந்தது, ரத்துபனா நல்லா ஈரமா இருக்குது, ஈரப்பதமத்தோட இருப்பது தான் ரத்துபன். அப்பனா இங்க என்ன அர்த்தம் வைக்கலாம், ரொம்ப மென்மையாக நீ ஆக வேண்டாம். அப்படி ஏன் ரொம்ப மென்மையாக ஆக்க வேண்டாம்? ஃபதுஅஸர, அப்படி மென்மையாக ஆனால் நீ பிழியப்படுவாய், பிழிஞ்சிருவாங்க உன்னை. வலா சுல்பன், இன்னும் நீ எப்படியும் ஆக வேண்டாம், சுல்பாகவும் கடினமானதாகவும் நீ ஆக வேண்டாம். இப்படி கடினமாக இருந்தால் என்னவாக்கப்படுவாய் நீ? ஃபதுக்ஸர, நீ உடைக்கப்படுவாய். அதனால மிதமா இரு. ரெண்டுத்துக்கும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. ஆறாவது பாருங்க, சயீது நர்பாக்கியசாயி என்பவர் மண் உழைத, யார் உபதேசம் பெறுவாரோ பி கைரிஹி, அவர் அல்லாத மற்றவரை கொண்டு உபதேசம் பெற்றுக்கொள்ளப்படுவாரோ அவராக இருப்பார். அப்ப சயீதுனா யாரு? நர்பாக்கியசாலி. மத்தவங்கள பார்த்து திருந்திப்பார். அவருக்கு அப்படி நடந்துச்சு, நம்மளுக்கு அப்படி நடந்துரும்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உஷாரா என்ன செஞ்சுப்பாரு, மத்தவங்களுக்கு நடந்தா கூட அதை பார்த்து இவர் பாடம் படிச்சுக்கிட்டு இவர் திருந்திப்பார். அதான் சொல்றாங்க, மற்றவர்களை கொண்டு உபதேசம் பெறப்படு பெறப்பட்டாரே அத்தகையவராக இருப்பார். இப்ப ஷகியுத், இன்னும் துர்பாக்கியசாலி யாரு? மன் உஇத பி நஃப்ஸிஹி, தன்னை கொண்டு யார் உபதேசம் பெறப்பட்டாரோ அத்தகையவராக இருப்பார். யார் தன்னை கொண்டே உபதேசம் பெறப்பட்டாரோ, அப்ப இவரு திருந்தவே மாட்டார். யாருக்கு என்ன நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாரு, அதான் துர்பாக்கியசாலி. எனக்கு வந்தா மட்டும்தான் திருந்துவார். புரியுதா? அதான் சொல்லுவாங்களே, எத்தனையோ பேர் சொல்லி திருந்தல, இப்ப பேர் அவனுக்கு பட்டவனே எப்படி துடிக்கிறான்னு. அப்ப என்னது, மத்தவங்கள பார்த்தனா இவர் திருந்த மாட்டார், தனக்குன்னு வரும்போது அந்த பிரச்சனை அப்பதான் திருந்துவார். இப்போ நர்பாக்கியசாலின்றவங்க மத்தவங்கள பார்த்து திருந்தணும். இந்த மாதிரி நல்லதா இருந்தா நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதுன்னா கெட்டதை தவிர்த்துக்கணும். தனக்கு வந்து தனக்கு வந்தாதான் நான் திருந்துவேன்னா அவர் யாரு? துர்பாக்கியசாலி. அதுக்கு பாருங்க, ஏழாவது, கல்புல் அஹ்மகி, முட்டாளுடைய உள்ளமாகிறது ஃபீஹி, அந்த முட்டாளின் வாயிலே இருக்கிறது. வாயிலே இருக்கிறதுன்னா அதே போல பாருங்க, வலிசானுல் ஆகிரி, அறிவாளியின் நாவாகிறது ஃபீ கல்பிஹி, அந்த அறிவாளியின் உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப முட்டாளுடைய வாயில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிக்காம பேசிடுவான். சரியா? ஆனா அறிவாளியின் நாவு கல்புல இருக்குன்னா யோசிச்சு பேசுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்வாங்க, அவங்க யோசிச்சுதான் பேசுவாங்க. அதனால அவங்க கல்புலதான் நாவு இருக்கு. யோசிச்சு மனசுல என்ன செய்வாங்க, இப்படிதான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டு அததான் பேசுவாங்க. அதனால கல்புல இருந்து அவங்க பேசுறாங்க. ஓகேவா? அதனாலதான் கல்புலயே அவங்களோட நாவு இருக்கிறது. இந்த முட்டாள் இருக்காப்லல, இந்த முட்டாளுடைய கல்பு உள்ளமே என்னதான், வாய் தான். கல்புல இருந்து எதுவுமே வராது. வாய் யோசிக்காம பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பாப்ல. இப்ப கல்புல இருந்து வார்த்தை வராம வாயில இருந்துதான் டக்கு டக்குன்னு யோசிக்காம பேசுறதுனால வாயில தான் இவரோட என்ன இருக்கு, கல்பு இருக்குன்ற மாதிரி இந்த வாசகம் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்து பாருங்க, எட்டாவது, அல் ஃபக்ரு யுஹ்ரிசுல் ஃபதின, வறுமை புத்திசாலி, ஃபத்தினது புத்திசாலி. அதே போல அன் ஹுஜ்ஜதிஹி, யுஹ்ரிசு மௌனமாக்கிவிடும். ஏழ்மை வறுமை என்பது யுஹ்ரிசு மௌனமாக்கிவிடும். அல் ஃபத்தின, புத்தி கூர்மையை மௌனமாக்கிவிடும். அன் ஹுஜ்ஜதிஹி, எதை விட்டும்? அது தனது ஆதாரத்தை விட்டும் புத்தி கூர்மையை என்னவாக்கிவிடும்? மௌனமாக்கிவிடும். சரியா? அப்ப இதோடைய என்ன செஞ்சாச்சு, இதோடைய வாசகங்களுக்கான அர்த்தத்தை எல்லாம் நம்ம பார்த்து விட்டோம். வாருங்கள், அவங்க கேட்டதை நம்ம இப்ப என்ன செய்வோம், பார்ப்போமா? இப்ப பாருங்க, ரெண்டாவது பயிற்சியுடைய பதில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ மூணாவது பாருங்க, அந்த தோகை எல்லாம் பேசணும்ல மயிலை பத்தி, அதுல வந்த பதியுன் ஜமீலுன் ஜாஃபுன் சுல்புன் அசீருன் ஜாஹியத்துன் அஹ்மரு அஹ்லரு, அதே போல அஸ்ஃபரு கசீருன் தவீலுன், இது எல்லாம் என்னதுதான், சிஃபத்து முஷப்பஹாவில் கட்டுப்பட்டதுதான். சரியா? அடுத்து பாருங்க, அதே போல இங்க ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க எல்லாம் கட்டுப்பட்டதுதான், ஆனா இந்த ஒன்னை தவிர, எது ஜாஹியத்துன்னு வந்ததுல அது ஃபாயிலத் வஸன் தான். அதனால இஸ்மு ஃபாயில் தானே தவிர அது சிஃபத்துல் முஷப்பஹா கிடையாது. ஓகேவா? அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாமே என்னதுதான், இதில் கட்டுப்பட்டது, சிஃபத்துல் முஷப்பஹாவில் கட்டுப்பட்டதுதான். அடுத்து பாருங்க, நாலாவது, அல் ஹுர்ரு என்ற ஒன்னே ஒண்ணுதான் சிஃபத்துல் முஷப்பஹா. ஐந்தாவது பாருங்க, ரத்துபன் சுல்பன் ரெண்டு வந்துச்சு, இந்த ரெண்டும் தான் என்னது, சிஃபத்துல் முஷப்பஹா. ஆறாவதுல நர்பாக்கியசாலி துர்பாக்கியசாலி ரெண்டு சொன்னல, இது ரெண்டும் இது சிஃபத்துல் முஷப்பஹா.
ஏழாவது என்னதுதான் அல் அஹ்மக். அஹ்மக் என்பது முட்டாள். அல் ஆக்கில் என்பது ஃபாயில். ஃபாயில் வசன்லயே வந்திருக்கு. அதனால இது என்னது சிஃபத்து முஷப்பஹா இல்ல, அல் இஸ்மு ஃபாயிலேவா தான் இருக்கிறது. சிஃபத்து முஷப்பஹா இஸ்மு ஃபாயிலுக்கு ஒப்பானது தான் என்னது சிஃபத்து முஷப்பஹா என்று சொல்ல வேண்டும். எதுவும் சொல்ல இஸ்மு ஃபாயிலே நம்ம சிஃபத்து முஷப்பஹா என்று சொல்ல வேண்டாம். சரி, அதனால அஹ்மக் என்பதுதான் சிஃபத்து முஷப்பஹா. அதே போல அல் ஃபத்தின், இது என்னதான் சிஃபத்து முஷப்பஹா தான். சரியா, நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு தடவை மறுபடியும் சொல்றோம். ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுக்கும், ஆனால் ஃபாயிலில் வசனில் வராது. இதுதான் சிஃபத்துல் முஷப்பஹா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் இது முடிந்துட்டு இருந்து விட்டது. பயிற்சி மூன்று என்ன சொல்றாங்க? மையிஸி சிஃபாத்தில் முஷப்பஹத மின் அஸ்மாஇல் ஃபாயிலீன ஃபீமா யதி. பின்வரும் ஒன்றிலே இஸ்மு ஃபாயில்களிலிருந்து சிஃபத்து முஷப்பஹாவை வேறுபடுத்து. இப்ப இஸ்மு ஃபாயிலையும் சிஃபத்து முஷப்பஹாவையும் என்ன செய்யணும், நம்ம வேறுபடுத்தி காட்டணும். அதுதான் என்னது இங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. இப்ப இங்கேயும் ஒரு வாசகம் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வாசகத்தை பார்ப்போமா? யுகாலு சொல்லப்படும் ஃபி மதஹில் கலாமி, ஒரு பேச்சை என்னது ஒரு பேச்சை புகழ்வதிலே சொல்லப்படும். ஒரு பேச்சை புகழ்வதிலே சொல்லப்படும் என்றால் என்ன சொல்லப்படும்? ஒரு பேச்சை புகழணும்னா எப்படி புகழணும் நம்மளுக்கு அழகா சொல்லி தராங்க பாருங்க. இந்த பேச்சாகிறது கலாமுன், ஒரு பேச்சாக இருக்கிறது. பையினுல் மன்ஹஜி, அந்த வழிமுறை தெளிவான ஒரு பேச்சாக இருக்கிறது. சஹலுல் மஹ்ரஜி, வெளிப்படும் இடம் இலகுவான ஒரு பேச்சாக இருக்கிறது. முத்தரிது சியாக்கி, சியாக் என்றால் இழுத்து வருவதில் மிகவும் லேசானதாக இருக்கிறது. இழுத்து வருவதுன்னா வார்த்தை அப்படியே கொட்டுறதுன்னு அதான் சொல்றாங்க. அப்ப ஓட்ட முடியது பேச்சு, ஓட்ட முடியது. எப்படி சீரான ஓட்டம் உடையது எது? இதுதான் சியாக், இழுத்து வருவதில் எப்படிப்பட்டது? மிகவும் லேசானதாக அதிகமானதா இருக்கும். மஅனாஹு லாஹிருன் ஃபி லஃப்திஹி, அந்த பேச்சின் அர்த்தமாகிறது அந்த பேச்சின் வார்த்தையிலே வெளிப்படையாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே அர்த்தம்னு அப்படியே தெளிவா புரியுது, யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு இன்னும் அந்த பேச்சின் ஆரம்பம் தாலுன் அலா ஆஹிரிஹி, அந்த பேச்சின் கடைசியின் மீது அறிவிக்கின்றது. மிஸ்லிஹி, இந்த மாதிரி ஒரு பேச்சை, இந்த பேச்சை போன்றதை கொண்டுதான் நீங்க பேசுனீங்களே, இந்த பேச்சை போன்றதை கொண்டுதான், இது புகழ்றதுக்காக நான் சொல்றேன், இந்த பேச்சை போன்றதை கொண்டுதான் துஸ்தமாலுல் குலூபுன் நாஃபிரத்து, விரண்டோடும் உள்ளங்கள் கவரப்படும். துரத்துல் அஹ்வா உஷ் ஷாரிதத்து, ஷாரிதத்துனா கட்டப்பட்ட ஒட்டகம் ஓடி போச்சுன்னா அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, ஷாரிதான்பாங்க. சரியா, அப்ப இங்க என்ன சொல்றாங்க? வழி தவறிய வழி தவறிய அந்த மனோ இச்சைகள் திரும்பி திரும்பப்படும், திரும்ப பெறப்படும். நேர்வழியின் பக்கம் திரும்ப பெறப்படும் அர்த்தம். அந்த வழி தவறிய மனோ இச்சைகள் நேர்வழியின் பக்கம் என்ன செய்யப்படும்? திருப்பப்படும். மிஸ்லிஹி, இந்த பேச்சை போன்றதை கொண்டுதான் யுஸ்ஹலுல் அசீரு, கடுமையானது லேசாக்கப்படும். யுகர்ரபுல் பஈது, தூரமானது நெருக்கமாக்கப்படும். யுதல்லலு ஸஅபு, ஸஅப் என்றால் கஷ்டம். ஸஅபுன்னு படிக்கணும். அஸ்ஸஅபு யுதல்லலு ஸஅபு, கடினம் என்னவாக்கப்படும்? இது மிகவும் லேசாக, சிரமமின்றி, வசதிக்குட்பட்டு லேசாக்கப்படும். யுதரகுல் மனீஉ, அப்ப என்னவாக்கப்படும்? அடையப்படும். தடுக்கப்பட்டது அடையப்படும். சரியா, அணுக முடியாமல் தடுக்கப்பட்டது அடையப்படும். இப்ப இந்த மாதிரி பேச்சிருந்தாதான் கஷ்டமானதுனால லேசாக்கப்படும், தூரமானதுனால நெருக்கி வைக்கப்படும். கஷ்டம் ரொம்ப கடுமையா இருந்ததெல்லாம் ரொம்ப லேசாக வழிவகுக்கப்படும். இன்னும் வராத தடுக்கப்பட்டதெல்லாம் அடையப்படும். இது ஒரு பேச்சை புகழ்வதற்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த கலாமை, அந்த பேச்சை புகழ்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதற்கான ஒரு வாசகம் தான் இது. சரியா, இப்ப இதுல எதெல்லாம் இஸ்மு ஃபாயில், எதெல்லாம் சிஃபத்து முஷப்பஹா என்று நாம் என்ன செய்ய போகிறோம், பிரிச்சு காட்ட போகிறோம். பாருங்க, ஒரே இதுல முடிச்சுட்டாங்க பாருங்க. இப்ப இதுல எதெல்லாம் பாருங்க, பையினுன்னு வந்துச்சு. அதே போல என்ன வந்துச்சு? சஹ்லுன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. இதோட அர்த்தம்லாம் மேல பார்த்தாச்சுல. அல் அசீர் வந்துச்சு, அல் பஈது, அஸ்ஸஅபு வந்துச்சு, அல் மனீஉ வந்துச்சு. இதுவெல்லாம் சிஃபத்து முஷப்பஹா. அதே போல நேரடியாக ஃபாயில் வசன்ல வந்தாவே அது என்னதுதான்? இஸ்மு ஃபாயில். முத்தரித், அப்ப தர்றதுல இருந்து வந்தா என்னதான்? முஃபஇல் வசன்ல தானே வரணும். முத்தர்ரிதுன், அப்ப அதே வசன்ல வந்திருக்கா. லாஹிருன், இன்னும் என்னவாக இருக்குது? லாஹிர் ஃபாயில் வசன்ல வந்திருக்கு. தாலுன், இது ஃபாயில் வசன்ல வந்திருக்கு, முலாஃப்னால சேர்ந்து வந்திருக்கு. சரியா, தாலுன் வந்திருக்கு. அந்நாஃபிரத்து, இதுவும் ஃபாயில் வசன்ல முன்னஸா வந்திருக்கு, ஃபாயிலத்து வசன்ல. அஷாரிதத்து, இதுவும் என்னதான்? ஃபாயில் வசன்ல வந்திருக்கிறது. சரியா, அல்ஹம்துலில்லாஹ்.
இது முடிச்சாச்சா? இங்க முத்தரிது இல்ல, முத்தரிதுன்னு படிக்கணும். சரியா? ஏன்னா இத்தரதுல இருந்து வந்தது. தர்றதுல இருந்து வரல. என்னது? இத்தரது எத்தரிது இத்திராத் ஃபஹுவ முத்தரிது. சரியா? அப்போ முத்தரிதுன்னு வரணும். அப்ப முஃப்தாயில் வசன் தானே? அப்ப முத்தரிதுன்னு வந்திருக்கிறது. இப்ப எல்லாம் சரியாக வந்திருக்கு. அப்ப இஸ்மு ஃபாயில். அப்ப நான் முன்னாடியே சொன்னதுதான், மறுபடியும் கூறுகிறோம். ஃபாயிலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் ஃபாயிலில் வசனில் வரவில்லை என்றால் அது சிஃபத்து முஷப்பஹா. இப்ப இதுவெல்லாம் ஃபாயிலின் அர்த்தம் கொடுக்கிறது. ஆனால் ஃபாயில் வசனில் வரவில்லை. அதனால் சிஃபத்து முஷப்பஹா. ஃபாயிலுடைய அர்த்தம் கொடுத்து ஃபாயில் வசனிலே வந்தால் அது என்னது? இஸ்மு ஃபாயில் தான். இது எல்லாம் ஃபாயிலோட அர்த்தம் ஃபாயிலுடைய வசனி வந்துருச்சு. அதனால இஸ்மு ஃபாயில். சரியா? அடுத்து 4வது பயிற்சியை காண்போமா? பயிற்சி 4ஐ பாருங்கள். ம் பயிற்சி 4 என்ன சொல்றாங்க? ஹாத்தி சிஃபத்தல் முஷப்பஹத மின் குல்லி ஃபிஅலின் மினல் அஃஆலில் ஆத்தியதி. பின்வரும் ஃபிஅல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபிஅலில் இருந்தும் சிஃபத்துல் முஷப்பஹாவை கொண்டு வா. சிஃபத்துல் முஷப்பஹாவை அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிஃபத்துல் முஷப்பஹாவை கொண்டு வா. வலஅஹா, இன்னும் அது சிஃபத்துல் முஷப்பஹாக்குவை ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின், பயன் தரக்கூடிய வாசகத்திலே அந்த சிஃபத்து முஷப்பஹாவை வை. ஃபர்ஸ்ட் சிஃபத்து முஷப்பஹா சொல்லணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? அதை பலன் தரக்கூடிய வாசகத்துல வைக்கணும். வாருங்க, அதோடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழே பார்த்துருவோமா? வாருங்க. இப்ப எத்தனாவது பயிற்சி? மொத்தம் 4வது பயிற்சி இப்ப காண இருக்கின்றோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துச்சுல தக்க. இந்த தக்கக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அது வாசகம் வச்சு அதுலயே நம்ம சிஃபத்து முஷப்பஹாவையும் சொல்லிடுவோம். சரியா? அல் முஹந்திசு தகீகுல் முலாஹலதி. பொறியாளர்னா இன்ஜினியர். பொறியாளர் ஆகிறவர். முலாஹலதி, கவனிப்பதில் நுணுக்கமானவராக இருப்பார். அப்ப தக்கவுடைய சிஃபத்து முஷப்பஹா என்னது? தகீக். அடுத்து பாருங்க சஊப. அதுக்கு பாருங்க இது ஃபேல். சரியா? சஊப. அல் இம்திஹானு. இம்திஹானா என்னது? பரீட்சை. எப்படி இருக்கிறது? சஅபுன், கடுமையானதாக இருக்கிறது. இப்ப சஅூப என்ற அந்த ஃபேலுன் சிஃபத்து முஷப்பஹா சஅபுன் என்பதா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, வலிஹ இருக்கா? இப்ப வலிஹ என்பது மாசால் அல் அபுது. அப்ப ஒரு வல்ஹான ஃபி ஹுப்பி ரப்பிஹி, ஒரு அடியான் நீங்காமல் இருப்பான். ஏன் இதுல ஒரு அடியான் தன் இறைவனின் பிரியத்திலே பேராசை கொண்டவனாக இருந்து கொண்டே இருப்பான். ஒரு அடியான் அப்படித்தானே இருப்பான். ஒரு அடியான் தன் இறைவனின் பிரியத்திலே பேராசை கொண்டவனாக இருந்து கொண்டே நீங்காமல் இருப்பான். இப்ப வலிஹவுடைய சிஃபத்து முஷப்பஹா என்னது? வல்ஹான். சரியா? அடுத்து பாருங்க கவி. கவியன்னு வந்துச்சுல, கவிய ஃபிஅலு. அதுக்கு பாருங்க அல் முக்மினுல் கவியு, உறுதியான முக்மின் என்பவர் ஹைருன், சிறந்தவராக இருப்பார். மினல் முக்மினில் லஈஃபி, பலகீனமான முக்மினை விட, ஈமான் கொண்டவரை விட சிறந்தவராக இருப்பார். யாரு? வலுவான ஈமான் கொண்டவர். சரியா? அடுத்து பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்களே வமி ஆன் வந்திருக்கா? வமியானா தாக்கித்தான். அந்த அர்த்தம் நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் பின்னாடி வாசகத்துல சொல்லும் போதே. அதனாலதான் இங்க சொல்லல, நம்ம வாசகத்திலே சொல்லிடுறோம். அல் அந்த, நீ இருக்கிறாயா? வம் ஆனு, தாகிக்க கூடியவனாக இருக்கிறாயா? அப்ப வமியாவுடைய சிஃபத்து முஷப்பஹா என்னது? வம் ஆன். அதுக்கப்புறம் பாருங்க லான. லானனா என்னது? குன் லையினல் குலுகி, நீ ஆகு குணத்தில் மிகவும் மென்மையானவனாக நீ ஆகு. லானனா மென்மையானான்னு அர்த்தம். அப்ப குணத்தில் நீ மென்மையானவனாக ஆகு. சஹா. இப்ப சஹானா என்னது? மென்மையான குணம். கொடையளி கொடையளித்தான் அப்படின்னு அர்த்தம். குன். அப்ப அதுக்கு பாருங்க, குன் சஹியன் லாபசீலன், நீ கொடையாளியாக ஆகு, கஞ்சனாக ஆகாது. இப்ப சஹாவுடைய சிஃபத்து முஷப்பஹா என்னது? சஹியன்னு படிக்கணும். லானுக்கு லையின் மாதிரி இதுக்கு சஹியன் படிக்கணும். அடுத்து சதிய. சதியக்கு பாருங்க சதயானு எத்தமன்னல் மா. அப்ப சதயானு, கடுமையான தாகம் கொண்டவன் தண்ணீரை ஆசைப்படுகிறான். இப்ப ஆசைப்படுகிறான் யாரு? சதியனா தாகித்தான் அர்த்தம், கடுமையான தாகம். சரியா? அப்ப அதுக்கு எப்படி வரணும்? சிஃபத்து முஷப்பஹா சதயான்னு வரணும். சரியா? அடுத்து பாருங்க, ம் இங்க சுஆலுக சஹுலுன், இங்க என்ன கொடுத்திருக்காங்க? உன்னுடைய கேள்வி ஆகிறது மிகவும் இலகுவானதாக இருக்கிறது. இப்ப சஹுலாக்கு எப்படி வரணும்னு பார்த்தாச்சா? சஹுலுன்னு வரணும் சிஃபத்து முஷப்பஹா. உன்னுடைய கேள்வி ஆகிறது இலகுவானதாக இருக்கிறது. அதுக்கப்புறமா பாருங்க ஜலுத. ஜலுதாக்கு என்ன வருது? குன் வக்தல் மிஹனி ஜல்தன்.
சங்கடமான நேரத்தில், சங்கடங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீ ஆகு, எப்படி ஆகு, ஜல்தன் உறுதியானதாக ஆகு. ஜல்துனா என்னது, உறுதின்னு அர்த்தம். இப்ப உறுதியானவனாக நீ ஆகு. ஜலுதுனா உறுதியானதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க, கலூப திடமானதுன்னு அர்த்தம். பாருங்க, இஷ்டரைத்து நான் வாங்கினேன். இஷ்டரைத்துனா என்ன அர்த்தம், நான் வாங்கினேன். கிசா அன் கலீவன் தடித்த ஆடையை நான் வாங்கினேன். தடித்ததானது அப்படின்னு அர்த்தம். இப்ப தடித்த ஆடையை நான் வாங்கினேன். இப்ப வலுவக்கு என்ன வரணும், வலியுதான் வரணும். சிஃபத்து முஷப்பஹா. சாத பாருங்க, சாதனா தலைவனானான் தானே. இப்ப செய்யதொல் கௌமி ஒரு கூட்டத்தின் தலைவர் ஆகிறவர். மை யுஈனுல் முஹ்தாஜ யார் தேவைப்படுபவனுக்கு உதவுவாரோ அவராக இருப்பார். ஒரு கூட்டத்தின் தலைவர் யாரு? தேவைப்படுபவனுக்கு யார் உதவுவாரோ அவராக இருப்பார். அவர் தானே தலைவர். இப்ப சாதாக்கு செய்யத் தான் என்னது, சிஃபத்து முஷப்பஹா. மாத்தா பாருங்க, அது குல்லு மையத்துன் ஒவ்வொன்றும் இறக்கக்கூடியதாக இருக்கின்றன. லா எபுகா இல்லல்லாஹு அல்லாஹ்வை தவிர எதுவும் என்னவாகாது, மீதமாகாது. எல்லாம் இறக்கக்கூடியதுதான். அடுத்து பாருங்க, லாக்க லாயக்குன் சதுருக்க லையிகன். லாயக்குன் ஆக வேண்டாம். சதுருக்க உன்னுடைய உள்ளம் ஆக வேண்டாம். லையிகன் நெருக்கடியானதாக ஆக வேண்டாம். அப்ப லாக்கன்றது நெருக்கடியானதுன்னு அர்த்தம். அதோடைய சுபத முஷப்பஹா லையிகன் வரும். அதுக்கு கடைசியா பாருங்க, ரஷூக்காக்கு அல் ஃபஹ்து சரீஉன் வ ரஷீகுன் சிறுத்தை சரீஉன் வேகமானதா இருக்கும். வ என்னது, ரஷீகுன். ரஷீகுன் என்றால் சாமர்த்தியமானதுன்னு அர்த்தம். சஃபீஃபுல் ஹரக்கத் அதாவது அசைவு மிகவும் லேசானதா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு அசையாதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப அதான் ரஷீகுன் அர்த்தம். அதான் இங்க ரஷீகுன்னு கொண்டு வந்திருக்காங்க, லாபகமாக இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப பயிற்சி 5 பாருங்க. லா குல்ல சிஃபத்தின் மின சிஃபாத்தில் முஷப்பஹத்தில் ஆத்தியத்தி ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பின்வரும் சிஃபத்து முஷப்பஹாக்களில் இருந்து ஒவ்வொரு சிஃபத்தையும் நீ வை. ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பயன் தரும் வாசகத்திலே வை. இப்ப சிஃபத்து முஷப்பஹால இருந்து ஒவ்வொரு சிஃபத்தையும் ஒவ்வொரு தன்மையை நம்ம வைக்கணும்னா இதுல பயன் தரும் வாசகத்திலே வை. வஹாத்தி ஃபிஅலைஹா அல் மாலிய வல் முலாரிய. இன்னும் அந்த சிஃபத்து முஷப்பஹாவுடைய மாலியான ஃபேல், இன்னும் முலாரியான ஃபேல், கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஃபேல், இன்னும் வருங்காலமோ அல்லது நிகழ்காலத்தின் மீது அறிவிக்கக்கூடிய ஃபேலை கொண்டு வா. ஒரு பலன் தரக்கூடிய வாசகத்துல வைக்கிறோம், அதுக்கப்புறமா அதோடைய மாலி முலாரியுடைய ஃபேலை நம்ம என்ன செஞ்சோம், அறிவிக்கிறோம். சரியா? வாருங்கள் பார்ப்போமா. அந்த பயிற்சி இப்பொழுது காண இருக்கின்றோம். இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது, 5வது பயிற்சி. சௌபி நவீஃபுன் என்னுடைய ஆடை ஆகிறது சுத்தமானதா இருக்கும். அதோடைய மாலி பாருங்க, நபுஃப சுத்தமானது, எம்புஃபு சுத்தமாகும். அடுத்து பாருங்க, ரியாதியு. அப்ப ரியாதினா யாரு, விளையாட்டு வீரர். சரியா? நஷீத்துன் உற்சாகமானவராக இருப்பார். அப்ப அதுக்கு நஷீத்த உற்சாகமான இன்ஷத்து உற்சாகம் ஆகுவான். அப்புறம் பாருங்க, அல் அஸ்லு தேனாகிறது. ஹுல்வு தோமி சுவையில் இனிப்பானதாக இருக்கும். அப்ப ஹலானா இனிப்பானது, எஹ்லு இனிப்பாகும். அப்புறம் பாருங்க, ஷேருல் ஃபதாதி அந்த வாலிப பெண்ணின் முடியாகிறது. அஷ்கரு பொன்னிறமானதா இருக்கும். ஷக்கிரனா பொன்னிறமானது, எஷ்கருனா பொன்னிறமாகும். அல் உஸ்ஃபூரு குருவியாகிறது. தாயிரும் லைஃபுன் பலகீனமான பறவையாகும். லைஃப்ல அதுக்கு பாருங்க, லவுஃப பலகீனமானது, எல் உஃபு பலகீனமாகும். அல்மா உ தண்ணீர் ஆகிறது. அதுபுன் என்ன, மதுரமாக இருக்கிறது, இனிப்பானதாக இருக்கிறது. சரியா? அதுக்கு அதுப மதுரமானது, அதுபு மதுரமாகும். அப்புறம் பாருங்க, இஷ்டரைத்து சஹ்மன் அரீவன் நஸ்லி நான் வாங்கினேன். என்னத்தை வாங்கினேன்? முனை. நஸ்ல்னா என்னது, முனை அகலமாக இருக்கக்கூடிய அம்பை நான் வாங்கினேன். சரியா? அப்ப அறிவு தானே பாருங்க, அருள அகலமானது, அருளு அகலமாகும். அப்புறம் பாருங்க, அல் இனா உ பாத்திரமாகிறது. மல் ஆனு நிரம்பியதாக இருக்கிறது. மல அப்பனா நிரம்பியது, எம்லனா நிரம்பும். ரஐத்து திஃப்லன் நான் ஒரு திஃப்லு யாரை பார்த்தேன், ஒரு குழந்தையை பார்த்தேன். அஹ்வல மாறு கண் கொண்ட குழந்தையை பார்த்தேன். இப்போ ஹவிலனா என்னது, மாறு கண் கொண்டான். எஹ்வலு என்னவாகிறான், மாறு கண் கொண்டவனாக இருக்கிறான். சரியா? அப்ப அவங்க வாசகம் கேட்டார்கள் அல்லவா, எல்லா வாசகத்தையும் நம்ம சொல்லியாச்சு. சரியா? இப்ப அடுத்து நம்ம செய்ய போகிறோம், அடுத்து பார்க்க போகிறோம். வாருங்கள் அடுத்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.